நம்ம அடுத்து வந்து பாலினாமியல்ஸ் உடைய எம்சிக்யூ பாக்குறோம். ரியல் நம்பர்ஸ் உடைய எம்சிக்யூ லாஸ்ட் வீக் முடிச்சு கொடுத்தேன். சப்போஸ் யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாலினாமியல்ஸ் உடைய எம்சிக்யூ பாக்குறோம். அப்படியே கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்கப்பா, சரியா? நீங்க கிளாஸ் இருக்குதுப்பா, ஏன்பா இருக்குதுப்பா, வாப்பா ஸ்டார்ட் பண்ணிட்ட, வாப்பா வாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம் பாலினாமியல்ஸ். இதுல பாலினாமியல் எம்சிக்யூ ஒர்க் ஷீட்டுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, the zeros of the polynomial x squared minus 2x minus 3 are. ஸோ நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, x squared minus 2x minus 3 equal to. ஸோ நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா -3, 2 நம்பர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா -2. 2 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -3 + 1. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த நம்பர் வரும், மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வரும். ஸோ நம்ம எம்சிக்யூல கேட்டங்காட்டி ரொம்ப டீப்பாலாம் ஸ்டெப் எழுத வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வெரி சிம்பிளா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த -3 அதோட ஆப்போசிட் சைன் 3 +1 அதோட ஆப்போசிட் சைன் -1. இதான் வந்து ஜீரோஸ், சரியா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கங்கப்பா. இப்போ அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 2. The zeros of the polynomial x squared minus root x minus 12 are. So x squared minus root x root 2x minus 12 equal to 0. 2 numbers multiple பண்ணா -12. அதே 2 numbers simplify பண்ணா √2. இது ஆல்ரெடி எங்கிட்டயே 9th படிச்சவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் இந்த ரூட் வந்தது அப்படின்னா எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்து, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க √2 வந்தங்காட்டி ரெண்டு இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா √2 போட்டு தரணும். √2 வந்தங்காட்டி இந்த இடத்துல ரெண்டு இடத்துல √2 போட்டுக்கிறோம். √2 into √2 2 into dash equal to -12. சரியா? கவனிச்சுங்க, இங்க ரூட் வந்தங்காட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துலயுமே காமனா √2 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் √2 into √2 வந்து 2 வரும். 2 into dash equal to -12. 2 கூட நம்ம எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா -12 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -6. சோ -6 மல்டிபிள் பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த √2 உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. இந்த அதோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துறோம். திருப்பி இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா -6, சிம்பிளிஃபை பண்ணா -1. சோ 2 நம்பர்ஸ் வந்து -3 + 2 வருது. அதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல எழுதி விட்டு என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதிறோம். இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வரும், மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் வரும். சோ அப்ப நம்மளுக்கு x = இதோடைய ஆப்போசிட் சைன் வந்து 3√2, இதோடைய ஆப்போசிட் சைன் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா -2√2. கிளாஸ் எடுக்கும்போது எல்லாருமே கவனிச்சுக்கங்க. நீங்களே கூட கூட எழுதிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரியாது. சோ இப்போ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. The zeros of the polynomial 4x squared minus 5 √2x minus 3 are. 4x squared minus 5 √2x minus 3 equal to 0. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணா -12, அதே 2 நம்பர் சிம்பிளிஃபை பண்ணா -5√2. இந்த இடத்துல √2 வந்தங்காட்டி என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல √2 எழுதிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல √2 into √2 2 into dash equal to -12. 2 கூட எதை மல்டிபிள் பண்ணா 12 -12 வரும்னா -6. சோ இதுக்கப்புறம் இந்த √2 உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுறோம். இப்போ 2 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா -6, அதே சிம்பிளிஃபை பண்ணா +5. சோ -6 + 1. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து -6 + 1 போட்டுக்கிறோம். இந்த கோஎஃபிஷியன்ட் 4 வந்தங்காட்டி 4 ஆல டிவைட் பண்றோம். சோ அப்ப 4 ஆல டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இத 2 கட் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் வரும். சரியா? சோ அதே நேரத்துல அப்போ இந்த இடத்துல வந்து -3√2/2 வருது. இதோடைய ஆப்போசிட் சைன் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3√2/2. இங்க √2/4 அதோடைய ஆப்போசிட் சைன் வந்து -√2/4. இதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. The zeros of the quadratic polynomials are அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க x square plus x by 6 minus 2 equal to 0. So எல்லாத்துலயும் ஒரு 6 வந்து LCM எடுத்தோம்னா 6x square plus x minus 12 equal to 0. So 6x square plus x minus 12 equal to 0. Two numbers multiple பண்ணா -72 அதே 1. So two numbers வந்து +9 -8. அதாவது இந்த 72 வந்து ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது வருது. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டேபிள்ஸ் எந்த அளவுக்கு தெரியுமோ அதை பொறுத்து தான் நம்பர்ஸ் வரும். டேபிள் நீங்க ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா அந்த நம்பர் வராது. சரியா? ஸோ டூ நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணா 72னா மைண்ட் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணு எதெல்லாம் மல்டிபிள் பண்ணா 72 வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் 6 வந்தங்காட்டி 6ஆல டிவைட் பண்றோம். 2 3s are 6, 3 3s are 9. இதை 4ஆல கட் பண்ணா 4 டைம் இது 3 டைம்ஸ். 3/2 உடைய ஆப்போசிட் சைன் -3/2. -4/3 உடைய ஆப்போசிட் சைன் 4/3. இதான் அதோட ஆன்சர். இது வரைக்கும் எழுதுங்க. ஹலோ, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. ஏமா சரி, ஓகே சரி. நான் பேசும்போது கேட்டுக்கலாம். இந்த சவுண்ட் இந்த வாரத்துல வருமா? அடுத்த வாரம் வந்து டைம் மாறி இருப்பான். சரி, நான் எல்லாமே சொல்லிட்டு
அது கெமிஸ்ட்ரி அடங்க முடியல, அதுல ஒரு 6000 அது போயிடுச்சு. 6000 வந்து தேவைப்படாது. இன்னைக்கு கால் பண்ணிடலாமா? சரி ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்தது நம்ம பொறுமையா நீங்க கால் பண்ணுங்கம்மா. எல்எல்பியா 3Dயா பயிர் வேணுமா? நம்ம இது வரைக்கும் பார்த்துல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா அந்த சம்ல? அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 5. The zeros of the quadratic polynomial x squared plus 88x plus 125 are. So இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பாத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 5. So இப்போ ஒரு ஈக்குவேஷன் வருது x squared plus 7x plus 12 equal to 0. So two numbers multiple பண்ணா 12, simplify பண்ணா 7, two numbers வந்து 4 3 வருது. So அப்ப x value வந்து நமக்கு என்ன வருதுன்னா -4, -3. So அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படினு கேட்டீங்கன்னா both are negative. இதே இன்னொரு ஈக்குவேஷன் வந்து இப்படி வருது x squared -7x plus 12 equal to 0. Two numbers multiple பண்ணா 12, simplify பண்ணா -7, -4 -3. So அப்ப x value வந்து நமக்கு என்ன வரும்னா 4, 3. So அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படினு கேட்டீங்கன்னா both are positive. இதே இன்னொரு ஈக்குவேஷன் வந்து இப்படி வருது. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அடுத்து வந்து தேர்ட் ஒன். x squared -x -12 equal to 0. So two numbers multiple பண்ணா -12, அதே two numbers simplify பண்ணா -1. So அப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா -4 + 3. So அப்ப x value வந்து நமக்கு என்ன வருதுன்னா -4 னா இங்க +4 ஆயிடும், +3 அப்படிங்கும்போது -3 ஆயிடும். So அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னா one is negative and the other is positive. So இதுல fourth மாடல் வந்து இதுல வந்து fourth one வந்து x square plus x minus 12 equal to 0. Two numbers multiple பண்ணா -12, simplify பண்ணா 1 னா +4 -3. So அப்ப x value வந்து நமக்கு என்ன வருதுன்னா -4, 3 வருது. So இதுக்கு இதே ஸ்டேட்மென்ட் தான் இங்க வரும். One is negative, one is positive. இதெல்லாமே வந்து லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கங்க. அப்ப இந்த கொஸ்டினுடைய
ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா போத் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 5 போட்டு இதெல்லாம் கால் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 6 எழுதுங்க, போர்டு எடுத்துறேன். எவ்வளவு 2 மாசம் கெமிஸ்ட்ரி கட்டணும் மார்க்ஸ் வந்து மார்க்ஸ் எப்ப கேட்டா சொல்லுங்க. சரியா? ஏமா ஏமா அப்படிதான் தூங்குற? தயாராச்சா? மேல போறேன்னா தெரியலையா? No problem. So example 36 yes, so much. Experiment to find real features, why you have to the inward method also made அப்படியே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. 2/3 x power 2/3 minus 1 plus 2/3 y power 2/3 into dy by dx equal to 0. அதுக்கப்புறம் 3/2 ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிருங்க. அப்ப என்னன்னா அது அப்படியே ரெடியூஸ் ஆயிடும். என்ன கேல்குலேட்டர்ல அடிச்சு விடலாமா? So the question can this is answer. இப்போ இந்த क्वेश्चनக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாடல் both are negative. Okay, sir. பிளஸ் வந்திருக்குதுல்ல, இந்த அடிச்சு விடலாமா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. Sum of the zeros of the polynomial x square plus 5x minus 8 is. So x square plus 5x minus 8 equal to 0. So sum of the zeros formula வந்து minus b by a equal to minus 5. அடுத்து 71. The product of the zeros 2x square plus 5x minus 9 equal to 0 அப்படின் போது ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து c by a minus 9 by 2. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8.
1 0 of the quadratic polynomial is 2 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. சோ இத வந்து நம்ம f of x எடுத்து தான் சால்வ் பண்ணணும். f of x equal to kx square plus 3x plus k. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல f of 2 equal to அந்த பக்கம் வழி இருக்குதா? f of 2 equal to k into 2 square plus 3 into 2 plus k equal to 0. 2 square 4k plus 6 plus k equal to 0. 4k plus k வந்து 5k ஆயிரும். plus 6 அங்க வந்துனா minus 6. k equal to minus 6 by 4. k equal to minus 3 by 2. Sorry, minus 6 by 5. அதே மாதிரி 9th one இதே மாடல் சொல்றாங்க. 1 0 of the quadratic polynomial k minus 1 into x squared plus kx plus 1 is minus 4. Then the value of k. So f of x equal to k minus 1 into x squared plus kx plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். So 1 0 வந்து minus 4 கொடுத்துக்கிறாங்க. So f of minus 4 equal to k minus 1 into minus 4 square plus k into minus 4 plus 1 equal to 0. Minus 4 square 16 multiple பண்ணும்போது 16k minus 16 minus 4k plus 1 equal to 0. MCQ சால்வ் பண்ணும்போது ஒரு சில ஸ்டெப் எல்லாம் இது பண்ணி விட்டுருங்க. ஆனா மிஸ்டேக் வராம பாத்துக்கங்க. 16k minus 4k வந்து 12k minus 16 plus 1 வந்து minus 15. So 12k equal to 15, k equal to 15 by 12. So k equal to 5 by 4. 5 3s are 4 3s are. சரியா? சரி, ஓகே. அடுத்தது வந்து क्वेश्चन நம்பர் 10. இது ஆல்ரெடி நான் லெசன் எடுக்கும் போதே எடுத்து கொடுத்துருக்கேன் நானு. இது வரைக்கும் எழுதுங்க, நான் 10th क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன்பா. நீங்க கேப் பண்ணீங்க அடிச்சுக்கலாம்.
இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் சரி. இப்போ அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. If -2 and 3 are zeros of the quadratic polynomial x square plus a plus 1 into x plus b, then a equal to b equal to z. So first one நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா -2 and 3 வந்து zeros கொடுத்துக்கிறாங்க. So sum of the zeros வந்து நமக்கு என்ன வரும்னா -2 plus 3. So அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம்ங்க. ஈக்குவேஷன் வந்து x square plus a plus 1 into x plus b. So இதுல a வேல்யூ வந்து 1, b வேல்யூ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா a plus 1, c வேல்யூ வந்து b. சரியா? So sum of the zeros நமக்கு என்ன வரும்னா -2 plus 3. So இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா -b by a equal to 3 minus 2 1. So bங்கிற இடத்துல இது இருக்குது minus of a plus 1 divided by 1 equal to 1. So a plus 1 equal to இந்த மைனஸ் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். So a equal to plus 1 அங்க வச்சுனா -1 ஆகும், -1 -1 -2 ஆகும். So அதே மாதிரி இதுல என்ன பண்றோம் அப்படின்னா product equal to -2 into 3. So formula வந்து c by a equal to -6. c ங்கிற இடத்துல b இருக்குது, b by 1 equal to -6, b equal to -6. சரியா? So இது வேற ஒரு மெத்தட்லயே போடலாம், இது ஒரு மெத்தட். சொல்லுமா? அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 11. If one zero of the quadratic polynomial x square plus bx plus c is negative of the other, then அப்படின்னு கேட்கிறாங்க. So நம்மளுக்கு 10 is negative of the other அப்படின்னா நம்மளுக்கு alpha equal to minus beta இதான் வந்து given. So alpha plus beta equal to 0. So அப்ப நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து x square minus alpha plus beta into x plus alpha beta. So அப்ப என்ன வரும்னா x square இந்த வேல்யூ 0 வந்துங்காட்டி plus 0x plus alpha beta. So அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னா நெகட்டிவ் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு வேல்யூ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ 4 அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா -4 வரும். 10 is negative of the other. So இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது x squared plus 0x minus 16 அப்படின்னு வரும். So அப்ப நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னமா தூங்கி எஞ்சி வரையா இருந்து கருவா. So நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா 10 of the quadratic polynomial x square plus bx plus c is negative of the other, then so then என்ன வரும்னா first option வந்து b equal to 0, c is positive, b value 0 but c value negative. So option வந்து b ல பாத்தீங்கன்னா b equal to 0, c is negative. Option b தான் correct. சரியா? Question number 12. The zeros of the polynomial x square plus kx plus k
where k greater than 0. K greater than 0 அப்படின்னா both are negative தான் வரும். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சம் பார்த்தோம்ல அந்த மாடல்ல வரும். ஸோ அப்போ கே கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அதோடைய ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு போத் ஆர் நெகட்டிவ் வரும். சரியா? 12th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. 10 of 3x square plus 8x plus k is reciprocal of other, then k equal to. Question number 30. So equation வந்து நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 3x square plus 8x plus k. So alpha equal to 1 by beta. So இதான் வந்து நமக்கு கொடுத்துக்கிற given. So எடுத்துக்க மல்டிபிள் பண்ணும்போது alpha beta equal to 1. C by A equal to 1. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிக்கிறேன். So k by 3 equal to 1. So அப்ப k வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அப்படிங்கிறது வரும். சரியா? இது முடிஞ்சோன்னா இதுவரை கேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சம் எடுத்து தரேன். இங்க அடுத்த கொஸ்டின் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் ரைட் 10th மார்க்ஸ் பாக்குங்க சார். சார் அப்போ சார் செகண்ட் சாப்டர் இருக்கிறது சார் சாட்டர்டே கிளாஸ் இருக்கு சார். அது ஒரு அரை மணி நேரம் இருக்குது. இந்த கடைசி ஒரு பார்ட் போட்டு எடுத்து நீங்க ஹாய் சார் கூட ரெக்கார்டிங் நான் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன் சார். நம்பர் தெரியாது. நம்பர் தெரியாது இல்ல சார். அதுக்கு வந்து நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். கண்டது இல்லையா? நெட்ல வெறும் கால். நெட்ல வெறும் கால் பண்ணி. என்னோட இது என்ன பேர் என் பேர் வரும் கைசிங் M33 வருவார். என்ன நெட்வொர்க்? சார் ஏர்டெல். ஏர்டெல் எதுவும் கால் போட்டு போட்டுக்கலாமா? கால் போட்டா இல்ல சார். ஒரு அவசரத்துல தெரியாம 1.5 GB per day சார். நான் தான் ரீசார்ஜ் பண்ணேன். தெரியாம 290 3 GB டேட்டா சார் மொத்தம் முடிச்சிருச்சு. நெட்வொர்க் எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் 300 மந்த்லி பே பண்ற மாதிரி தான். நீ 1 GB எடுத்தாலும் 300 தான் பே பண்ணணும். 2.5 எடுத்தாலும் 300 தான் பே பண்ணணும். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீ எந்த பிஎஸ்என்எல் மட்டும்தான் ரொம்ப லோ ரீசார்ஜ் கம்மியா இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு கால் மட்டும் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் வந்து அவங்க கொடுப்பா ஒரு நாளைக்கு 2 GB 20 KB வரவே பெரிய விஷயம். அது ஒண்ணுமே நகராது, நெட்டே எடுக்காது. ஏன் கண்டென்ட் ஒரு மாசம் முடிஞ்சு அது வந்து சில பேர் வந்துதா வைஃபைல என்னோட போன் நம்பர் அடி அப்படியே 9585 அதான் பாஸ்வேர்டு 441301. இது என்ன நெட்வொர்க் இது கையில என்ன பண்ண வச்சுக்கிற? 995.
வந்துச்சா? இந்த வாட்ஸ்அப் டிபி தானே? இது சங்கீதி தானே? யார் அது? சிவகுமார் சார். என்ன? ஃபிக்ஷனல் கேரக்டர் டிடெக்டிவ். வேற ஒன்று பேசு. இங்க கேப்லாண்டிங்களா அழைச்சு விடலாமா? ஒரு நிமிஷம் சார். ஓகே. எழுதி முடிச்சு சொல்லுமா? அது வேணுமா? சார் முடிச்சிட்டு சார். ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. If the sum of the zeros of the quadratic polynomial x squared plus 2x plus 3k is equal to the product of its zero, then k equal to. Question number 14. So equation வந்து x squared plus 2x plus 3k. So நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா. சோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஜீரோஸ். சம்மு ப்ராடக்ட் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறாங்க. சோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிற கிவன். சரியா? சோ மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு சி பை ஏ. ஏ கட் பண்ணி விட்டுருங்க. மைனஸ் பி ஈக்குவல் டு சி. பி வேல்யூ வந்து 2, சி வேல்யூ வந்து 3k. சோ 3 வந்து டிவைட் ஆகும் போது என்னன்னா மைனஸ் 2/3 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கொஸ்டின் நம்பர் 15. If alpha and beta are zeros of f of x equal to 2x square plus 6x minus 6, then அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So 2x square plus 6x minus 6 equal to 0. So இந்த இடத்துல alpha plus beta equal to 6/2 equal to 3. இதே alpha beta equal to minus 6/2 equal to minus 3. So அப்ப நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து கிரேட்டர் தேன் ஆல்பா பீட்டா. என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா வராது. ஆல்பா பிளஸ் பீட்டா லெஸ் தேன் ஆல்பா பீட்டா வராது. சோ ஆல்பா பிளஸ் பீட்டா கிரேட்டர் தேன் ஆல்பா பீட்டா. ஃபோர்த் கண்டிஷன் போட்டா என்ன ஆகும்? சார் ஏமா? சார் ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ தானே சார்? ஓ சாரிம்மா, ஆமா அதுதான் யோசிக்கிறேன். ஓகே சாரி. சோ அப்ப இது ஆப்ஷன் வந்து ஏ வரும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16.
If alpha and beta are the zeros of polynomial x square minus 5x plus c equal to 0, then alpha minus beta equal to 1, and alpha minus beta equal to 1, then c equal to. So equation வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா x square minus 5x plus c equal to 0. So நம்மளுக்கு alpha plus beta equal to minus b by a, minus of minus 5 by 1. So 1 ஆயிடுது. Alpha plus beta equal to 1. இது first equation. So alpha minus beta equal to 1. இது second equation. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க நமக்கு. இது வந்து sum of the zeros வச்சு பயன் பண்ணிக்கிறோம். So இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 alpha equal to 2, alpha equal to 1. So அடுத்த ஸ்டெப்ல இந்த வேல்யூ எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. சோ அப்ப பீட்டா வேல்யூ வந்து 0 ஆயிடுது. 1 minus 1 0 ஆயிடுது. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா c by a அப்படின்னு சொல்லி வரும். சோ ஆல்பா வேல்யூ வந்து 1, பீட்டா வேல்யூ வந்து 0 ஈக்குவல் டு சி வேல்யூ சிங்கிற இடத்துல சி தான் இருக்கு, ஏங்கிற இடத்துல 1 இருக்கு. அப்ப சி வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வருது. கொஸ்டின் நம்பர் 16. ஒரே நிமிஷம் அதுல ஏதோ மிஸ்டேக் வருது, என்னன்னு டக்குனு சரி 5 5 plus 1 6, இது வந்து 3a, அப்ப இது 3a, இது வந்து -2. அப்போ இந்த இடத்துல 3 into -5, இந்த வேல்யூ வந்து -6. இதுக்கு மிஸ்டேக் வருது. இதை கேல்குலேட் பண்ணுங்கம்மா. இதோட இந்த கிளாஸ் போது. இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா?